தேவன் எப்பொழுதும் ரெடியா இருக்காரு. ஆனாலும் அவரை நாம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை இன்வைட் பண்ணணும். வரவேற்கணும். We want him to partner with us in parenting. நாம் பெற்றோர்களா இருப்பதில்ல. ஆண்டவரே என்னோட நீங்க பார்ட்னரா இருங்க. யூ ஆர் த சீனியர் பார்ட்னர். நீங்க தான் முதல்ல பார்ட்னர். உங்களோட நானும் கோஆப்பரேட் பண்ண போறேன். அது கேட்கணும். காலையில எந்திரிச்ச கேட்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் 3 ஒரு காரணத்துக்காக நாம் கேட்க வேண்டும் ஜெபத்துல. 1 இதனால ஐக்கியம் வருது. இந்த ஜெபிக்கும்போது நம்ம பேசும்போது அவரோடு ஐக்கியம் கொள்றோம். அவரோடு சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த தேவனுடைய கிருபையை நம்ம விருதாவாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் நம்ம ஜெபிக்கும்போது நான் தேவனோடு உறவாடி அவரோடு சேர்ந்து வேலை செய்கிறேன். அவரை நான் இல்லாமல் நிச்சயமாக வேலை செய்ய முடியும். ஆனாலும் என்னை அவர் அதிகமாய் நேசிக்கிறதுனால அவர் என்னோடு இணைந்து செய்ய வேண்டும் விரும்புகிறார். 2வது நான் அவருக்கு கேட்கும்போது இட்ஸ் த டெவலப்மெண்ட் ஃபேக்டர். நான் ஜெபிக்கும்போது நான் வளர்கிறேன். இயேசு கிறிஸ்து யோவான் 15:7 சொன்னார், நீ என்னில் நிலைத்திருந்தால் என்னுடைய வசனம் உன்னில் நிலைத்திருந்தால் உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்ப, அது உனக்கு செய்யப்படும். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் இவைகள் எல்லாம் இந்த கிரேக்க மொழியில் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். நேற்று எப்பொழுதும். கீப் ஆன் ஆஸ்கிங், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இரு. கீப் ஆன் சீக்கிங், தொடர்ந்து தேடிக்கொண்டே இரு. கீப் ஆன் நாக்கிங், தொடர்ந்து தட்டிக்கொண்டே இரு. இந்த தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது என்னுடைய ஆவிக்குரிய மசில் அது நல்லா டெவலப் ஆகும். ஏன் நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து? நான் சில சமயம் கேட்கிற போது உடனடியாக ஆண்டவர் கொடுக்க மாட்டார். பதில் உடனே வராத போது, பதில் தாமதிக்கப்படும் போது நாம் நம்முடைய இதயத்தை உள்ளே சோதிக்க ஆரம்பிக்கிறோம். அதன் மூலமாக நம்ம வளர ஆரம்பிக்கிறோம். ஸோ தட்ஸ் அ செகண்ட் திங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபெலோஷிப் ஃபேக்டர். நாம் அவரோடு ஐக்கியப்படுகிறது தான் ஜெபம். 2வது த டெவலப்மெண்ட் ஃபேக்டர். நாம் வளருகிற ஒரு அனுபவம் இருக்கும். 3வதாக த டிபெண்டன்சி ஃபேக்டர். ஏனென்றால் அவரை சார்ந்திருக்கிறோம். ஜெபம் என்பது நம் தேவனோடு நம்மை கட்டுகிறது. அவர் நமக்கு எதையும் கேட்காம கொடுத்தார் என்றால் அவரை இருப்பதில் நம்ம சார்ந்திருக்க மாட்டோம். அவரோட நம்ம இணைந்து அவரோட டை அப் ஆயிருக்கேன் என்பதற்கு அந்த டிபெண்டன்சி ஃபேக்டர்.